பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் இறக்கப்படுகின்ற ஜனாசாக்களை எரியூட்டப்படுகின்ற இந்த விஷயத்தை நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் என்ற அடிப்படையிலே நாங்கள் கடந்த மே மாதத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தோம். அது சம்பந்தப்பட்ட இன்று 7 இவ்வாறான தாக்கல் செய்யப்பட்ட விசாரணைகள் இன்று உச்ச நீதிமன்றத்தில் 502வது அறையிலே இன்று எடுக்கப்பட்டது. அதிலே உயர் நீதி அரசர்களான கௌரவ புவனிக அலுவிகார அவர்கள் மற்றும் அமரசேகர சிசரடி அப்ரு போன்ற உயர் நீதி அரசர்கள் முன்னிலையிலே இந்த 7 வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்த போது அந்த நேரத்திலே இதற்கு மாற்றாக இன்னும் ஒரு வழக்கொன்றை கடந்த மாதத்து அதே நேரத்திலே ப்ரொஃபஸர் மெத்திகா விதானகே என்று சொல்லப்படுகின்ற ப்ரொஃபஸர் ஜியாலஜி என்று விஷயத்தில், அதாவது மண்ணியல் நீரியல் சம்பந்தப்பட்ட ஒரு விரிவுரையாளர், அவர் சார்பாக சஞ்சய் ஜாவர்தன என்ற ஒரு சட்ட அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் இன்று மனு சம்பந்தமாக வாதிடுவதற்காக அவர் ஏற்கனவே தனிமைப்பட்டு குவாரண்டைன் பண்ணப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால் வர முடியவில்லை என்பதை இன்று நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டது. அதனால் இப்போது இந்த தனிமைப்பட்ட அடிப்படையில் குவாரண்டைன் லோ அடிப்படையில் இது சம்பந்தமாக விசாரிக்கின்ற பொழுது ஒரு பக்க சார்பாக இந்த விஷயத்தை நாங்கள் விசாரிக்க முடியாது. மற்றவர்களுக்கும் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கு நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்த நேரத்தில் எங்களது வழக்கறிஞர் கௌரவ எங்களது நிசாம் காரியப்பர் அவர்களும் ஏனைய வழக்கறிஞர்களும் இல்லை, இப்போது உள்ள சூழ்நிலைகளே அதிகப்படியான மரணங்கள் ஏற்படுகின்றது, கோவிடால் பாதிக்கப்பட்ட நிலைமைகள் இப்போது 2வது அலையின் பின்னால் அதிகரித்து கொண்டிருக்கின்றது, நாளாந்தம் 2, 3, 4 என்ற அடிப்படையிலே கோவிடினால் தான் இவர்கள் இறக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் இன்று எரியூட்டப்படுகின்ற ஒரு நிலையிலே குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை வாதிட்ட நேரத்தில் நிச்சயமாக அதை நாங்கள் கரிசனை கொள்கிறோம். எனவே அந்த கரிசனையின் அடிப்படையிலே நாளை வெள்ளிக்கிழமை, அடுத்தது வருகின்ற 30ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்தே தொடர்ந்து இந்த வழக்கை தொடர்ந்து விசாரணை செய்வோம் என்ற அடிப்படையில் இந்த எங்களது நீதி அரசர்கள் இன்று முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். எனவே வருகின்ற 30ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை இந்த வழக்கு விசாரணை தொடர இருக்கின்றது. இதில் முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த விரிவுரையாளர் அவர்கள் இங்கே வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் அவர் ஒரு வைராலஜிஸ்ட் அல்ல. இந்த கிருமிகள் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட, அதாவது அது சம்பந்தப்பட்ட ஒரு விரிவுரையாளர் அல்ல. இவர் ஒரு புவியியல் சார்பாக அல்லது பௌதீகியல் சார்பாக உள்ள ஒரு ஜியாலஜி சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஸர், மண்ணியலும் நீரியலும் சம்பந்தப்பட்டது. ஆனால் WHO சொல்லப்படுகின்ற உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டலின்படி இதையெல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஆராயப்பட்டு இவ்வாறான அடக்கப்படுகின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த கிருமி ஒரு காலமும் அது பரவக்கூடியதல்ல, அது உடனடியாக செத்துவிடும். அது இந்த மையத்துக்களை உரிய முறையிலே பொடி பேக்கிலே அவர்கள் பேக் பண்ணி வருகின்ற நேரத்தில் வெளியிலே கசிவு ஏற்படக்கூடிய நிலைமைகள் வராது என்ற அடிப்படையிலெல்லாம் ஆராய்ந்துதான்
இப்போது இந்த விஷயங்களை ஒரு திட்ட தெளிவான ஒரு ஒரு கைட்லைன்ஸை ஒரு ஒரு வழிகாட்டலை எங்களது சுகாதார அமைச்சு கொடுக்கப்பட்டது. அவ்வாறு இருந்தும் கூட வர்த்தமானி மூலமாக இவர்கள் இவ்வாறு எரியூட்டல் மூலமாக மாத்திரம்தான் செய்யலாம் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் தான் எங்களது அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானி மாற்றப்பட வேண்டும். உலக நாடுகள் எல்லா பகுதிகளிலும் இன்று நல்லடக்கம் செய்ய ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது பல கோடிக்கணக்கான கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சாம்பிள்ஸ் உலகளாவ நிரூபிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையில் இது கடந்த 11 மாத காலமாக நடைபெறுகின்ற இந்த விஷயத்துக்கு விஞ்ஞான ரீதியாக எல்லா தெளிவுகளும் ஏற்பட்ட இந்த சூழ்நிலையிலே நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். அது அந்த அடிப்படையிலே அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். இது தர்க்க ரீதியாக பார்க்கின்ற நேரத்திலும் சரி, விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற நேரத்திலும் சரி, எங்களது மார்க்க விழுமியங்கள் அடிப்படையிலே இறைவன் தந்திருக்கின்ற அந்த வழிகாட்டல் ஒரு நாளும் பொய்யாகாது. எங்களை பொறுத்தவரையில் இறைவன் அது வழிமுறையை வழிகாட்டலின் அடிப்படையில் நாங்கள் செய்கின்றவர்கள். அது இங்கு விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதிலே நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம். எனவே நமது நாட்டிலே நிச்சயமாக இப்படியான ஒரு நீதி ஒரு நாளும் எங்களுக்கு முரணாக வரக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் நாங்கள் இந்த விஷயத்தை பொறுமையுடன் நாங்கள் இதுவரை காலமும் எவ்வாறு நாங்கள் சகித்து கொண்டிருக்கின்றோமோ, இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றோமோ, அந்த மனநிலையிலே நாங்கள் தொடர்ந்தும் நீதிக்காக போராடுவோம் என்பதை இந்த நேரத்திலே